ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானீரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே நன்றி பலி பீலம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவன் ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் தகப்பனே நன்மை செய்கிறே பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா பார்க்கும் தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே குற்றம் செய்களை மறைத்திருந்தோம் இயேசுவோட கூட எழுச்சி செய்தி குற்றம் செய்தலை மறைத்திருந்தோம் இயேசுவோட கூட எழுந்த செய்தி உன்னதர்களே உங்கர செய்தி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி
தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. தேவநாமம் மேம்படுவதாக. ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வந்த அனைவரும் இயேசு நாமத்தினாலே அன்பத்தோடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தரும்படியாய் யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாடத்திலே கூடி வரும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுத்ததற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகள் எடுக்கிறோம். அவனுடைய அன்பின் கரம் கடந்த வாரம் முழுமையாக என்னோடு எங்களோடு இருந்து கிருபையாய் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே விசேஷமாய் இந்த ஆராதனை முற்றிலும் பொறுப்பேற்பீராக. பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற சங்கீத பகுதி, துதி ஆராதனை, உடைய வார்த்தைகள் சகலவற்றையும் கர்த்தனை பொறுப்பேற்று நடத்தி தாரும். விசேஷமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளையும் குறித்த நேரத்தில் கர்த்தர் கொண்டு வாரும். தொடர்ந்து உடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு நடத்துவீராக. கர்த்தருடைய தூதை சுமந்த நண்பு தாசனோடு இடைபெற்று வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவிச்சும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்திலே முற்றிலும் எங்களை ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் தான 7வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடுவோம். 7வது பாடல். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னத நாட்கள் இந்நாள் வரையினில் உன்னத நாட்கள் என்னில்லா நன்மைகள் யாவும் மறவா என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ வாழான நோயை அகற்றி குணமாக்கி வாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த தயவை நினைத்து என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை நோய்க்கு செய்தார் எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினது மண் நித்தமுனை மூடி சுட்டினது மண் செத்திடாதபடி ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயே நீரைத்தாறு பூர்த்தியாய் நன்மையாலும் வாயே உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன்
இறக்கையை போல் பலன் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்த என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் எல்லாரோரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவரருள் சாமி பயமுள்ளவர் மேலவரருள் காலமும் தங்குமி சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னுவாயோ கிழக்கு மேற்கு தூரம் என்னுவாயோ கிழக்கு மேற்கு தூரம் பாவமாகந்த தூரம் என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேலையாவோடு நீ தங்கினார் எந்த வேலையாரோடு நீ தங்கினார் சொந்தம் பாராட்டி தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக முறையாய் வாசிக்க வேத பகுதி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தந்துவிட்ட பகுதி சங்கீதம் 42 சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் உம்மை நினைக்கிறேன். உமது மதுகுகளின் இறைச்சல்களை ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. நம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறதை நான் இன்னும் துதிப்பேன். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவ கிருபை மட்டுமாக நம்மோடு கொண்டிருந்து கர்த்தர் நம்மை இனிதான் நடத்தி வந்திருக்கிறார். நமக்குரிய நல்ல சுகபலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவித சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆளுகை செய்து நம்மை ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி
தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற, திருமணம் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்ப்பிணி பெண்களுக்காக, கற்பப்பேரற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்து திருச்சபை சார்ந்து பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தேவனுடைய அன்பின் கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இடைபெற்று கர்த்தர் நடத்தும்படியாக, வந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும், தடைப்பட்ட பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கொண்டு வரும்படியாகவும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மத்தியில் வருகை தந்திருக்கிற திரு ஞான பிரகாச முன்பராய் வந்து ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு வேலை, பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த 17ஆம் தேதியை சந்திக்க எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கீங்க. அப்போ ஒவ்வொருவரையும் வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா என்ன தேவைகளுக்காக சர்ச்சைக்கு வந்தார்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. அப்பா தேவதாசனை, அப்பா எங்களுக்கு வந்து ஜபத்துக்கு வந்திருக்கிற ஐயாவை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்கு எந்தவித தடங்களும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் தேவைகளை சந்திங்க. வந்தவர்கள் வெறுமையாக போகாத அளவுக்கு அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவர்களே, இந்த ஆராதனையை நீ நடத்தி கொடுக்குமாறு எங்கள் தாயோடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. இயேசு என்ப நாமத்தில் மாறாத ஜபங்கேலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாச ஆராதனை 159 பாடல், இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடல். 159 பாடல், இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடலாம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள் நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துரித்திடும் நாமமது. தூய சொல்லி துரித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு
நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேறு பதினை வாசி கேட்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 முடிய வாசி கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 42 முதல் கடைசி வரை. தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாம் பகுதி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதே. ஆமேன். The scripture chosen for today's blessed congregation is taken from Mark chapter 10 verses 46 to 52. And they came to Jericho, and he went out of Jericho with his disciples and a great number of people. Blind Bartimaeus, the son of Timaeus, sat by the highway side begging. And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, thou son of David, have mercy on me. And many charged him that he should hold his peace, but he cried the more a great deal, Thou son of David, have mercy on me. And Jesus stood still and commanded him to be called, and they called the blind man, saying unto him, Be of good comfort, rise, he calleth thee. And he, casting away his garment, rose and came to Jesus.
And Jesus answered and said unto him, What will thou I should do unto thee? The blind man said unto him, Lord, that I might receive my sight. And Jesus said unto him, Go thy way, thy faith had made thee whole. And immediately he received his sight and followed Jesus in the way. Amen. நம்முடைய திருச்சபை சார்ந்த மூத்த விசுவாசி மிலிட்டரி பணி செய்திருக்கிற செல்வராஜ் அவர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். ஆகவே அன்னார் குடும்பத்து ஆறுதலுக்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். 2 நிமிடம் மௌனம் அனுசரித்து அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய பாதத்தில் வருகிறோம். எங்கள் அன்பு ஐயா செல்வராஜ் வருகிறோம். உடைய அன்பை ருசித்து ஆண்டவரே சமூக பணியிலே தன்னை ஈடுபடுத்தி தன் குடும்பத்திலே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து சுகித்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் அவருடைய சமூகத்தினை அடைத்து கொண்டதற்காக நன்றி. அவர் வாயிலாக பிரிந்திருக்கிற அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சார்ந்த குடும்பத்தின் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஒரு விசையாக நீர் ஆறுபடுத்தும்படியாக நேச கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து என்னுடைய அன்பின் கரம் இருந்து உம்மை பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வராக. ஆறுதலின் தேவன் அந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆறுதல்படுத்தி நடத்தும். நாளைய தினத்தில் நடக்க இருக்கிற இந்த ஆறுதல் ஜப கூட்டத்திலும் கர்த்தர் தாமே உடனிருந்து இவருடைய தேவையை சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கபடியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிரியமா, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மட்டுமாக கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ சரீர சோவிரங்கள், பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணீர், கவலைகள் எல்லா நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவ சமூகத்திலே நாம் சமாதானத்தோடு அவரை ஆராதிக்க துதிக்க கடந்து வந்தாலும் சத்ருவானின் பல நிலைகளிலே நம்மை பல எண்ணங்களை, சிந்தைகளை உருவாக்க பிரியப்படுவதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்கி போட்டு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை நடத்தும்படியாக அருமையான கரத்தலை ஒப்புவித்து தேவனை நோக்கி சற்று நேரம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். உடலையோடு ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தடை இடையூறாயிருக்கிற எல்லாவித அந்த காலத்தின் கிரியைகளை, பொல்லாத சத்துருவின் சதி ஆலோசனைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து நீர் அதமாக்கி போட்டு சற்று நேரம் உடைய பாதத்தில் நாங்கள் விடுதலையோடு துதிக்கவும் ஆராதிக்கவும் வேறு வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி, 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 நன்றி.
Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உடைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உடைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே அப்பாவும் சந்நிதியில் மகிழ்ந்து களி கூறுவே அப்பாவும் சந்நிதியில் மகிழ்ந்து களி கூறுவே எப்போது உம்மை காண்பேன் எப்போது உம்மை காண்பேன் ஏங்குதையா என் நீரையா ஏங்குதையா என் நீரையா எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் செயல் எங்கோ பார்யாத வேண்டோ என் செயல் எங்கோ பார்யாத வேண்டோ வறுமை எல்லாம் மாறணும் தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை ஆமென் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய் குறையெல்லாம் நீக்குவார்
உந்தன் குறையெல்லாம் நீக்குவாரே. ஒன்று சேர்ந்து நாம் துடிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துடிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். நம் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துடிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துடிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகார கையிலே, அதிகார கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறாரே. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவரையா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓ வானத்திலிருந்து பூமி மண்டலத்தினால் எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாகம் உற்சாகம் எல்லாம் கவித்தட்டி கவித்தடி கத்திரி பயப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி, 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக வருகை தந்த தாசனோடு இடைப்பட்டு வேதத்தை ரகசியம் வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மற்ற வருகை தந்திருக்கிற தாயார் ஆலிஸ் அவர் முன்பதாய் வந்து ஜெபிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீர் எங்களை ஆண்டவரே நீங்கள் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் அறிவிங்க அப்பா. இந்த ஒரு நாளில்
நாங்கள் உண்மை ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, தருணத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, உங்கள் தயவுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய தாசனை கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்களை மீட்கக்கூடியதாய் கர்த்தாவே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து சுகித்து சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. செய்தியை மீண்டுமா நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் சத்துருக்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். மத்தியில் வருகை தந்திருக்கிற அருமையான சுவிசேஷ செந்தில் டேவிட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எல்லாம் உற்சாகமாய் காலை தட்டி உற்சாகமாய் காலை தட்டி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் சென்னை பெருங்கலத்தூர் சத்திய வார்த்தை ஊழியங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போதகர் ஸ்டீவன்சன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசியங்கள். நம்ம வாசித்த வேத பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே நான் உங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும். எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை, கனிவான வார்த்தை, அன்பான வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிதிமையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறவிலிருந்தே அவனுக்கு கண் தெரியாது, பிறவிலிருந்தே அவனுக்கு பார்வை கிடையாது. இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகம் என்ன கலர்ல இருக்கும், பெத்த தாய் தகப்பங்க எப்படி இருப்பாங்க, உடன் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, யாரை குறித்துமே அவனுக்கு தெரியாது. ஏன், அவனுடைய முகமே எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனை குறித்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். பாருங்க, அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன. அவன் தேவை அறிந்து ஆண்டவர் பிச்சை போடல, அவன் எதிர்பார்ப்பை அறிந்து ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்க எதிர்பார்ப்பு என்ன, உங்க எதிர்பார்ப்பு என்ன? நிறைய காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு என்ன செய்யணும். கேட்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். இன்னைக்கு உலகத்திலே ஒரு சாதாரண மனிதர்கள் கூட நம்மளை பார்த்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேட்டா கூட நமக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த மனிதர்கள் கூட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாம போயிடுவாங்க. ஆனா உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறாரா. உங்களுக்கு என்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றாரோ, செய்வேன்னு சொல்றாரோ, அதை நிச்சயம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும். கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆண்டவர் பரிதிமைக்கு அற்புதங்களை செய்த ஒரு 5 காரியங்கள். நம்பர் 1, எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. 47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. முதல்ல நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று என்ன செய்தானா? கேள்விப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து வைத்திருந்தான். இவன் வாழ்ந்த நாட்களிலே தான் இயேசு கிறிஸ்து வாழ்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த நாட்களிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அல்லது வாலிபனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, பழைய ஆட்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க, காமராஜர் நாட்கள்ல இந்த தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக இருந்தது என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய தலைவர்களை குறித்து சொல்லுவாங்க. காமராஜர், கக்கன், நிறைய தலைவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இங்க பாருங்க, இவன் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்றாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் அறிந்து வைத்திருந்தான். என்ன அறிந்து வைத்திருந்தான்? இவர் கண்களை எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், பிறவியிலே நடக்க முடியாதவங்களை நடக்க செய்தார், ஒருவேளை காது கேட்க முடியாதவங்களுக்கு காது கேட்க பண்ணுகிறார். எத்தனையோ அற்புதங்கள், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி இவன் நிறைய அற்புத அடையாளங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தான், அறிந்து வைத்திருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் எனக்கு அருமை அந்த விடப்பிலே நம்முடைய ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அவரை குறித்து அறிந்து வைத்திருந்தாலும் கூட வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15, 16 ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை எல்லாரும் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ எல்லாரும் சீடர்கள் சொல்லுவாங்க, உமரை எல்லாரும் எலியா என்கிறார்கள், எரேமியா என்கிறார்கள், யோவான் என்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்கிறார்கள். சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான்ப்பா இரட்சகர், தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட இந்த பூமியில பிறந்த இரட்சகர், எங்களை மீட்க வந்தவர், எங்களை பாவத்திலும் சாபத்திலும் மீட்க வந்த இரட்சகர் நீங்க தான் என்பதை இந்த பேதுரு சரியாக அறிந்து அவர் சொல்லுவார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் தான் நம்மளை ரட்சிக்க கூடியவர், நம்மளை விடுதலை அளிக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட பாடுகளையும் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் எப்பேற்பட்ட உபத்திரங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரை அறிகிற அறிவுல நீங்கள் நானும் இன்னும் வளரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேரணும். எந்த அளவுக்கு அவர் நம்ம நெருங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவரை குறித்து நாம் என்ன செய்து கொள்ளலாம்? அறிந்து வைத்துக் கொள்ளலாம், அறிந்து வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த பரிதிமேயு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பரிதிமேயு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எடுத்து வாசியுங்கள் 10ஆம் அதிகாரம், அந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. மார்க் 10:40. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இரண்டாவதாக இயேசுவை கூப்பிட்டான், இயேசுவை மாத்திரம் கூப்பிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அந்த வருகையிலே வருகிறார் என்று கேள்விப்பட்ட பரிதிமேயு இயேசுவை மாத்திரம் கூப்பிடுறான், இயேசுவை மாத்திரம் கூப்பிடுறான். இயேசுவோடு எத்தனையோ பேர் போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் போயிருப்பாங்க, எத்தனையோ பரிசேயர்கள், வேத பாதகர்கள், பண்டிதர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், இயேசுடைய சீடர்கள், எத்தனையோ பேர் போகும் பொழுது இந்த பரிதிமேயு யாரை மாத்திரம் கூப்பிட்டான் என்றால் இயேசுவை மாத்திரம் கூப்பிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் கூட நம்ம கூப்பிட வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் கூப்பிடணும், அவரை மாத்திரம்தான் தேடணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பரிதிமேயு நினைச்சிருந்தா யார் மூலமாவது உதவி கேட்டிருக்கலாம், யார் மூலமாவது எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க, இயேசு கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி சொல்லல, இயேசுவை மாத்திரம் கூப்பிட்டான், இயேசுவை மாத்திரம் கூப்பிட்டான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலே மனிதர்களுடைய ஆதரவு எல்லாம் நிரந்தரம் இல்லை. மனிதர்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திலும் அது நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது. மனிதனுடைய அன்பு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு. எந்த மனிதன் நமக்கு ஆதரவு கொடுக்கானோ, எந்த மனிதன் நமக்கு உதவி செய்கிறானோ அந்த மனிதனே நமக்கு எதிராக மாறிவிடுகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பரிதிமேயு கர்த்தரை மாத்திரம் கூப்பிட்டான், கர்த்தரை மாத்திரம் கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 145, 18ஆம் வசனத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் கூப்பிடுங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் இருக்கலாம், கர்த்தரை மாத்திரம் கூப்பிடுங்க. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். நிச்சயம் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிதிமேயு ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட்டான். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு இதுல உதவி செய்யணும், நீங்க தான்ப்பா இதுல எனக்கு நன்மை செய்யணும், உம்மால மாத்திரம் தான் எனக்கு இதுல உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் அவன் என்ன செய்தான்? கூப்பிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசுவை மாத்திரம் என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். மூன்றாவதாக இந்த பரிதிமேயு வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
48ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மூன்றாவதாக தடைகளை பொருட்படுத்தாமல் இயேசுவை கூப்பிட்டான். தடைகள் வரும், எல்லாரும் அதட்டுறாங்க. பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டுறாங்க. அவன் நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பெரிய உலகத்துல சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில இல்ல, சாதாரண ஒரு பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிறவன். இந்த உலகத்துல ஏழை எளியவங்களை கூட மதிக்க மாட்டாங்க, பிச்சைக்காரங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த பர்திமைய எல்லாரும் அதட்டுறாங்க. அமைதியாரு, சத்தம் போடாத, அமைதியாரு என்று சொல்லும் பொழுது இவன் முன்னிலும் அதிக சத்தமா இயேசுவை என்ன செய்தான்? கூப்பிட்டான். தடைகளை பொருட்படுத்தாமல் கூப்பிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பாதையில நிறைய தடைகள் வரலாம். பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, தடைகள் வரலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, தடைகள் வரலாம். ஒரு சொந்த வீடு கட்டலாம்னு நினைப்பீங்க, தடைகள் வரலாம். நீங்க நிறைய முயற்சிகள், நிறைய பிரயாசங்களை எடுக்கலாம்னு நினைப்பீங்க, தடைகள் வரலாம். ஆனால் தடைகளை பொருட்படுத்தாதீங்க. தடைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகள், நம்முடைய ஜெபத்துக்கு எதிராக தடைகள் வருகிறது, உபவாசத்துக்கு எதிராக தடைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தடைகள் வருகிறது. தடைகள் வரும், அது தடைகள் இயற்கையானது, தடைகள் உண்மையானதுதான். ஆனா அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை கூப்பிடணும். நெகேமியா அலங்கம் கட்ட நினைக்கும் பொழுது எத்தனையோ தடைகள் வந்தது. எத்தனையோ பேர் அவனை தடுத்து பார்த்தார்கள். ஆனாலும் தடைகளை பொருட்படுத்தாமல் அந்த அலங்கத்தை என்ன செய்தான்? கட்டி முடித்தான். சகையு இயேசுவை பார்க்க நினைக்கும் பொழுது தடைகள் வந்துச்சு. அவனுடைய சரீரம் ஒரு தடையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, எனக்கு ஜனக்கூட்டம் ஒரு தடையாக இருந்தது. ஆனா அவன் தடைகளை பொருட்படுத்தாமல் என்ன செய்தான்? காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று எப்படியாவது இயேசுவை பார்க்க விரும்பினான். அவனுடைய வீட்டுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார்? கடந்து போனார். இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை கைவிடாதீங்க. அந்த தடைகள் வரும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முயற்சியில நிறைய தடைகள் வரும். நம்முடைய ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மீகாவின் புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள். மீகாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறாரா? நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிகிறவர். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன காரியம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கிற எந்த முயற்சிகள்ல தடைகள் வந்தாலும் தடைகளை பொருட்படுத்தாமல் என்ன செய்யுங்க? கர்த்தரை கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதே இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாதிருக்கும்? பற்றாதிருக்கும். இன்றைக்கு தடைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபத்தை விடாதீங்க, உங்க வேண்டுதலை விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட தடைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ஒரே ஒரு பாடலை எல்லாரும் பாடுவோமா? எஃப் மைனர் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி ஆமென். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே.
தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ, ஆமென். இது யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுங்க. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தடைகள் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுதலையாக்க நினைக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முயற்சியிலே வெற்றி கிடைக்கல. 10 முறை போராடினான். எத்தனை முறை போராடினான்? 10 முறை போராடினான். பார்வோன்ட்ட ஒவ்வொரு நேரமும் போய் போய் போராடி கொண்டே இருக்கிறான். அவன் சோர்ந்து போகல. ஆரம்பத்துல சோர்ந்து போனால் கூட சோர்ந்து போகாதபடிக்கு அந்த ஜனத்துக்காக போராடி கொண்டே இருந்தான். ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிந்தார். இன்றைக்கு நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில சில காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், சில காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணலாம். அது நடக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க, போராடி கொண்டே இருங்க. தடைகள், எத்தனை தடைகள் இந்த உலகத்துல மனிதர்களும் பொல்லாத சத்துரு கொண்டு வந்தாலும், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லா தடைகளையும் என்ன செய்வார்? தகர்த்தெறிகிறவராக இருக்கிறார். அப்போ தடைகளை பொருட்படுத்தாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். இந்த தடையை, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. இந்த வாய்ப்பை விட்டா ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தடைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தர் என்ன செய்தான்? அவன் கூப்பிடுகிறவராக இருந்தான். நான்காவதாக, இந்த பரிதிமை வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மார்க் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 49, 50. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நாலாவது, மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவையே நம்பி வந்தான். அவர் ஒருவரையே நம்பி வந்தான், அவரையே சார்ந்து வந்தான். மேல் வஸ்திரம், பழைய நாட்களில் எதற்காக அந்த மேல் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது என்றால், ஒருவனை அடையாளப்படுத்துவதற்காக அந்த மேல் வஸ்திரம் கொடுக்கப்படும். அவனுக்கு கண் தெரியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, சரீரத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்றால் அடையாளப்படுத்துவதற்காக மேல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க, நடக்க முடியாதவங்க ஸ்டிக் வச்சிருப்பாங்க, காது கேட்கலன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. தெரியும் அவங்க சரீரத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது என்பது தெரியும். அந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. எல்லாரையும் காமனா அடையாளப்படுத்துவதற்காக, சரீரத்திலேயோ வாழ்க்கையிலேயோ அது குறைபாடு இருந்தா அடையாளப்படுத்துவதற்கு மேல் வஸ்திரம் கொடுத்திருப்பாங்க. அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்றான்? இயேசு அழைத்த உடனே அதை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். இனி நான் கண் தெரியாதவனாக இருக்க போவதில்லை, இனி நான் பார்வை இல்லாதவனாக இருக்க போவதில்லை. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய போகிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபமே பண்ணல. அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் சொன்ன உடனே ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசமே உனக்கு சுகம் கொடுத்துட்டு, உன்னுடைய விசுவாசமே உனக்கு நன்மை கொடுத்துட்டு. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசி ஆண்டவர் நம்புங்க, அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்தி காட்டுவார். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா? கவலைப்படாதீங்க. ஆமீன். 10 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் ஆயிட்டு, ஆண்டவரால முடியும். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இல்லையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயம் வேலை தருவார், அவரால முடியும். நமக்காக இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. நம்முடைய கிரியைகளை காண்பிக்கணும், கிரியைகளை காண்பிக்கணும். ஆண்டவரை நம்புங்கம்மா, ஆண்டவரை நம்புங்க. யார் யாரையோ நம்புறோம், உலகத்தை நம்புறோம், மனுஷரை நம்புறோம், நம்முடைய வேலையை நம்புறோம், நம்முடைய சொத்துக்களை நம்புறோம். நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புனவங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புனவங்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21, 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, நல்ல கவனிங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம்
எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீர்களா? பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. 11வது மாதத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். அந்த பர்திமை ஆண்டவர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். இனி மேல் வஸ்திரம் தேவையில்லை, இனி நான் கண் தெரியாதவனாக இருக்க போவதில்லை. ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய போகிறார், ஆண்டவர் எனக்கு சுகந்தர போகிறார். அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இல்லை, அவிசுவாசங்கள். அவிசுவாசம். நம்ம அவிசுவாசப்பட்டா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது, ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது. வேதத்துல நீங்கள் பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:11. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றவர்களை மாத்திர கர்த்தர் என்ன செய்தாரா? சொஸ்தப்படுத்தினார். யாரெல்லாம் சுகமடைய வேண்டும் என்று விரும்பினாங்களோ நம்பினாங்களோ அவர்களை மாத்திர கர்த்தர் என்ன செய்தார்? சொஸ்தப்படுத்தினார். இன்னொரு பக்கத்துல பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:58ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. அப்ப அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கலாம், ஒரு சொந்த வீடுக்காக ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம். அதை நம்புங்க, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பர்திமையுடைய வாழ்க்கையில நம்ம 4 காரியங்கள் பார்த்தோம். முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான், 2வது இயேசுவை கூப்பிட்டான், 3வது தடைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரை கூப்பிட்டான், 4வது இயேசுவையே நம்பி வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை நம்புவோம், அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த பாயிண்ட்ஸ் போறதுக்கு முன்னால ஒரே ஒரு பல்லவியை நம்ம பாடிட்டு கடைசி பாயிண்ட் உங்களோடு சுருக்கமாக தியானிக்க ஆசைப்படுகிறேன். ஏ மேஜர்ல படிங்க. ஹல்லேலூயா. ஏ மேஜர். Thank you Jesus. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு பாடுவோம். நான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. எல்லா கரங்களை தட்டி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக எல்லாரும் பாடுவாங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. நான் உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. என் நம்பிக்கையே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு ஆமென். உண்மைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காரியத்தை நம்ம தியானிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். கடைசி பாயிண்ட். இந்த பரிதிமையுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள காரணம் இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுடைய வழியிலே நடந்தான், இயேசுவுடைய சத்தியத்தில் நடந்தான், அவருடைய கற்பனைகளில் நடந்தான், அவருடைய கட்டளைகளில் நடந்தான். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாருங்க, ஆனா இயேசுவை ஃபாலோ பண்றது இல்ல, இயேசுவை பின்பற்றுவதில்லை. இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, அந்த வேதத்தின்படி நடக்க நிறைய பேர் பிரயாசப்படுவதில்லை. எனக்கு அருமையானது நண்பர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை ஃபாலோ பண்ணணும்னா, இயேசு நமக்கு கற்பித்த காரியங்களை ஃபாலோ பண்ணணும், இயேசு நமக்கு போதித்த உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், இயேசு நமக்கு தந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பரிதிமை அப்படியே இயேசுக்கு பின்னால போனான் என்பது அர்த்தம் அல்ல, இயேசுவை ஃபாலோ பண்ணான், அவருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஃபாலோ பண்றதே இல்லை, ஆண்டவரை ரோல் மாடலா வைக்கிறதே இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷனை ரோல் மாடலா வைக்கிறாங்க, ஆனா ஆண்டவரை ரோல் மாடலா யாரும் என்ன செய்வதில்லை, வைப்பதில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய மார்க்கத்தில் நடக்க வேண்டும். ஒரு இடத்துல அவர் பிரசங்கம், அவர் போதிக்கிறார். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாதியிலே நின்றுறாங்க, அவரை ஃபாலோ பண்றதை விட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்பதான் பேதுரு சொல்றான், நாங்க யாரிடத்துல ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உலகத்துல யார் யாரையோ ஃபாலோ பண்ணி உலகம் பின்பற்றலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை ஃபாலோ பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, ஆமென். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவையே என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கள், அவரையே ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகம் நமக்கு காட்டுகிற வழி தவறான வழியாக இருக்கும், இந்த உலகம் காட்டுகிற பாதை நமக்கு தவறான பாதையாக இருக்கும், இந்த உலகத்தின் பாதையில போகும் பொழுது தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துவிடும். ஆனா ஆண்டவரை நீங்க ஃபாலோ பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்துல தாவீது அழகா சொல்கிறார், 1ஆம் சங்கீதத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் எங்க இருக்கிறமா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓடமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படி இருப்பான் சொல்லுங்க, இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லுங்க, வாய்க்கும். இன்றைக்கு அருமையான தேவனே, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய ஊழியத்தின் பாதையில நான் நிறைய நேரங்கள்ல எப்பவுமே என்ன நினைப்பேனா, ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். நமக்கு முன்னால் இருக்கிற ஊழியர்கள் அல்ல, நமக்கு முன்னால் இருக்கிற தேவ மனிதர்களை அல்ல, கர்த்தரை ஃபாலோ பண்ணணும், கர்த்தரை பின்பற்றணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுவார், வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பற்றுகிறது போல, அவர் சொல்றா பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளாய் இருங்கள். நீங்கள் என்னை, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றணும் அதே போல கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அதான் அர்த்தம். என்ன பின்பற்றுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றேன், நீங்க அதே போல கிறிஸ்துவை பின்பற்றுங்க. பவுல் அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னாரு. என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
லூக்கா பின்பு 9. அவர் எல்லாரையும் நோக்கி, ஆ. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் ஆ. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆ. என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். அழகா சொல்றாரு பாருங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணுமா? ஆண்டவரை பின்பற்றணும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வேதத்துல ஆண்டவர் கற்றுத்தந்ததை நம்ம பின்பற்றுவோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை பின்பற்றுவோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உலகம் காட்டுற வழி தவறான வழி. உலகம் போற பாதை தவறான பாதையா இருக்கும். பாருங்க, ஒரு தடவை ஊழியத்தின் நிமித்தமாக நான் வந்த புதுசுல சென்னைக்கு ஊழியத்தின் நிமித்தமாக மாங்காடு பக்கத்துல ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வழி தெரியல. இப்ப இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு போன் அப்ப கிடையாது. நான் சொல்றது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால. அப்ப போறேன். அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த சபை அங்க இருக்கும், அந்த சபை இங்க இருக்கும், நீங்க அங்க போங்க இங்க போங்க. நானும் அப்படியே ஒரு 1/4 மணி நேரமா சுத்துறேன். அந்த சம்பந்தப்பட்ட போதகருக்கு போன் அடிக்கும் போது அவங்க எடுக்கல. ஏன்னா அவங்க ஒர்ஷிப் நடத்தி கொண்டிருப்பாங்க போல, எடுக்கல. நானும் அங்க அங்க ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, அந்த பக்கத்துல போங்க, இங்க போங்க, அங்க போங்க, இங்க போங்க. ஒரு 1/4 மணி நேரமா சுத்துறேன். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பார்த்து, தம்பி என்ன விஷயம், என்ன காரியம்? இந்த மாதிரி ஒரு சபையை தேடிக்கிட்டு இருக்கையா? அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு தெரியும், வாங்க அப்படி சொல்லி என் பின்னாலேயே வாங்கன்னு சொல்லி அவர் பைக்ல முன்னால போறாரு. நான் அவர் பின்னாலேயே போறேன். அப்படியே அவர் என்ன சரியான அந்த பாதையில கொண்டு போய் அந்த சர்ச்சில் கொண்டு விட்டு, இதுதான் அந்த சபை, நீங்க போங்க அப்படின்னாரு. அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. எல்லாரும் உனக்கு வழி சொன்னாங்க, இவர் எப்படி வந்தாரு சொல்லுங்க? வழியாகவே வந்தாரு. அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, இந்த உலகத்துல உனக்கு நிறைய பேர் வழி காட்டுவாங்க, வழி சொல்லுவாங்க, ஆனா நான் ஒருத்தர் தான் உனக்கு வழியாக வருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க, அவரை பின்பற்றுங்க. மனுஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, மனுஷனை ரோல் மாடலா வைக்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் முன்னால வைங்க. தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை முன்னால வைங்க, கர்த்தரை முன்னால வைங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பர்திமேயுடைய வாழ்க்கையில அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. நல்ல ஜெபிக்கிறவன், நல்ல ஆண்டவரை தேடுகிறவன், நல்ல விசுவாசிக்கிறவன். அதனாலதான் அவங்க ஆண்டவரை எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லா சங்கீதங்களை அறிந்தவன், மோசேவுடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டவன், நல்ல தேவ மனுஷன். அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அருமையாக பிடித்துக் கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? கேட்கிறவர் எப்படிப்பட்டவர் அல்ல சொல்லுங்க, சாதாரணமானவர் அல்ல. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜோமணி ஐயா கையில கொடுக்க போறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி படித்தேன். மறைந்த முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், நல்லா கவனிங்க, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர், அவரை குறித்து வாசித்தேன். ஒரு நாள் அவர் ஒரு கட்சி மீட்டிங்காக கடந்து போயிருக்கும் பொழுது தூரத்துல ஒரு தகப்பனார், ஒரு வயதான ஐயா கையில ஒரு மனுவை வைத்துக் கொண்டு ஒரு துக்கத்தோடு கலக்கத்தோடு கண்கள்ல கண்ணீர் ததும்ப அது வடிந்து கொண்டிருக்கிறது அப்படியே இருக்கிறார். அவரை பார்த்த உடனே எம்ஜிஆர் எதற்கோ அந்த தகப்பனார் அழுகிறாரு, அவரை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அவரை அவங்களுடைய உதவியாளர்கள் கூட்டிட்டு வந்து அந்த ஐயாட்ட கேட்கிறாரு, ஏன் அழுகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு எம்ஜிஆர் கேட்ட உடனே, ஐயா என்னுடைய இந்த இடத்துக்கு அதிகாரிகள் பட்டா தர மாட்டுக்காங்க, அதிகாரிகளை நான் அலகழிக்கிறாங்க, பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்தும் எனக்கு பட்டா தராம என்ன புறக்கணிச்சு என்ன வேதனைப்படுத்துறாங்க, நான் சாகுறதுக்குள்ள எப்படியாவது பட்டா வேணும் அப்படி சொல்லி எம்ஜிஆர் அப்படியே அழுது காலில் விழுந்தார். அவர் அழாதீங்கன்னு சொல்லி அவரை தூக்கி விட்டு அவர் கையில அந்த மனுவை வாங்கிட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நீங்க போங்க, 3 நாள்ல உங்களுக்கு நான் பட்டாவுக்கு என்ன செய்யறேன், ஏற்பாடு பண்றேன். எத்தனை நாள்ல? 3 நாள்ல. இது வாசித்த பகுதி, நான் ஒரு பத்திரிகையில வாசித்தேன். அப்ப அதே போல அவர் வீட்டுக்கு போறாரு. அடுத்த நாளே அதிகாரிகள் போறாங்க. எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே 3 நாள்ல தாசில்தார் அதுக்கு பட்டா ஏற்பாடு பண்ணி அவர் கையெழுத்து போட்டு சீல் வச்சு அந்த தகப்பனாருக்கு அந்த பட்டாவை கொடுத்தாங்களாம். அப்பதான் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் எம்ஜிஆர். நம்மை போன்ற ஒரு மனிதர் இந்த பூமியில வாழ்ந்தார், அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. ஒரு சாதாரண மனிதன்
தான் சொன்னதை 3 நாள்ல நிறைவேற்றுவார் என்றால், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டித்த ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன வாக்கு தத்தங்கள், என்ன காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் தான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா பேச முடியாத ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனை அப்பா, எனக்கு இந்த தேவை, எனக்கு இந்த காரியம், எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எஃப் மேஜர் பிடிங்க. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க, என் அன்பே நான் உம்மை. ஆமே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, ஆமே. நான் உங்கள் பிள்ளை அன்றோ. ஹல்லேலூயா. நான் உந்தன். ஹல்லேலூயா. ஏசப்பா, நான். எல்லாரும் பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் நாமே. என் அன்பே நான் உம்மை. ஹல்லேலூயா. அப்பா, நான் நல்ல மேய்ப்பன் நீர்தாமே, நல்ல மேய்ப்பன். ஆமே. நான் உந்தன் ஆட்டு குட்டி, நான் உந்தன். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்தாமே. ஏசப்பா, உம்மை பார்க்கிறேன், நான் நம்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பர்திமை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இன்னைக்கு அவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், அவர்தான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த தேவ சமூகத்தில் ஆலயத்தில், அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா, என் பிள்ளையோட இந்த வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவர், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வேலையை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டி கொடுங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே, நன்மையை செய்வீங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை மாத்திரம் கூப்பிடுங்க. சகோதரனை, சகோதரிய, அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, ஆண்டவரை மாத்திரம் எப்பவும் கூப்பிடுங்க, ஆண்டவரை மாத்திரம் எப்பவும் தேடுங்க. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்வீராக, நன்மை செய்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா, ஆசீர்வதிப்பீராக. எங்க திருச்சபை ஆசீர்வதிங்க. எங்க திருச்சபைக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க, எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க. கொள்ளாத மனிதர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தையே விரும்புகிறோம். சமாதானத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்க போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், ஸ்ரீவன்சன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஐயாவை பலப்படுத்துங்க, ஐயாவை தைரியப்படுத்துங்க, ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஐயாவோடு தோள் கொடுக்கிற வின்சென்ட் ஐயாவுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தருவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்வம். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பயனுள்ள அருமையான அனைவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். கர்த்தர் அவருடைய ஊழியங்களையும் ஆஸ்வதிப்பாராக. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் முன்பாய் வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் முன்பாய் வரவும். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. யாருமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சபையின் அறிப்பை வாசி கேட்கலாம். நம்முடைய ஒரு பல முன்பராய் வந்து சபையின் அறிப்பை வாசிப்பார். இன்றைய நாளிலே செய்தி கொடுத்த தாசன் அவர்கள் டேவிட் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக, போதகர் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். ஆலய ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஓய்வு நாள் பாடசாலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். இன்றைய நாளிலே ஒலிபெருக்கிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறவில்லை. ஆலய ஆராதனை முடிந்த பிறகு கீபாம சங்கமும் சகோதரர் ஐக்கியமும் நடைபெறும். நம்முடைய திருச்சபை பேராலயத்தின் சார்பாக சமாதானம் குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. நம்முடைய போதகரும் அனைவரும் பேசியிருக்கிறோம். அது வெகு சீக்கிரத்தில் சமாதானம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேரல் பயிற்சி எஸ் பிரபு அவர்கள் தலைமையில் நடைபெறும். கலந்து கொள்கிறவர்கள் எஸ் பிரபு அவர்களை கான்டாக்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பேராலயத்தின் சகோதரிகள் கூட்டம் நடைபெறும். கிறிஸ்மஸ் கால ப்ரோக்ராம் அட்டை உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆலய ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு அட்வென்டிஸ்ட் பேராலயத்தின் நிகழ்ச்சி நிரல் கேரல் ரவுண்ட்ஸ் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் ஒரு சிறு நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுப்பார். இந்தியாவில் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் சட்டென இலகும் மனம் கொண்டவர், வெள்ளை மனம் கொண்டவர். இவர் நாட்டில் உள்ள குழந்தைகள், இளைஞர்களின் உடல்நிலை, அவர்களுடைய படிப்பு, வாழ்க்கையின் முன்னேற்றம், தரம் பற்றி பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர். மேலும் ஓய்வு நேரங்களை குழந்தைகளிடமே செலவழித்தார். எனவே தான் இவரை வெள்ளை மனம் கொண்டவர், குழந்தைகளின் மனம் வென்றவர், நாட்டுக்கு உழைத்தவர், நல்லவர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், மனிதருள் மாணிக்கம் ஆனவர். அவரே எங்கள் ரோஜாவின் ராஜா ஜவஹர்லால் நேரு. அவர் பிறந்த நாளை கொண்டாடுவோம், அவர் வழி நடப்போம். இயேசுவும் இப்படியாக கூறியிருக்கிறார். மார்க் 10:14, 15, 16 வசனங்கள்.
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே நம் திருச்சபையின் குழந்தைகள் யாவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறும்புகளின் சொந்தக்காரர்களே, மொழியை தேனினும் இனிதாக்கும் மழலைகளே, உலகத்தின் வருங்கால ஆணி வேர்களே, பூமியை அழகாக்கும் செல்வங்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் அட்வென்ட் திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் முன்பதாக வரும்படி அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய படைப்புகளை இன்னைக்கு சொல்ல போறாங்க. தேவனுடைய படைப்புகளை குழந்தைங்க சொல்ல போறாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாம் நாள் வெளிச்சம், இரவு, பகல். ஆகாய விரிவு, வானம் பூமி பிரித்தார். இரண்டாம் நாள் ஆகாய விரிவு, வானம் பூமி. மூன்றாம் நாள் புல் பூண்டு. நான்காம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறவைகள். ஐந்தாம் நாள் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறவைகள். ஆறாம் நாள் மனுஷன், காட்டு மிருகங்கள். ஆறாம் நாள் மனுஷன், காட்டு மிருகங்கள். ஏழாம் நாள் God rested. கிட்ட வாங்க, எல்லாரும் கிட்ட வாங்க, பாட்டு பாடு. எல்லா பிள்ளைங்களும் வாங்க செல்லம், எல்லா குட்டி பசங்களும் வாங்க. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே கிளாஸுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்ச லோகம் நானும் போக போறேன்.
இயேசுவின் செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். யாயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீயும் உன்ன தாரியா, நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு உன்ன நீயும் தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீயும் உன்ன தாரியா, நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீயும் உன்ன தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. தேங்க்யூ. நன்றி. அன்பு பிள்ளைகள் அருமையாக பண்ணிக்கிறாங்க. கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நிறைவாக 460 பாடலை பாடுவோம். என் மீட்பர் என்ற பாடலை பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். 4 சரணங்களை மாற்ற நாம் பாடலாம். சென்ற பாதையில் பெருவாயா சிலுவை நான் விடு, 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 சிலுவை சிலுவை நான் விடு. ஊராயிரத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூத்த கோபிகள் நடுவில் தீரனாயிருப்பாயா. சிலுவை நான் விடு, 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 சிலுவை சிலுவை நான் விடு. தாகத்தாலும் பசியாலும் ஓய்ந்தாலும் நீர்ப்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. சிலுவை நான் விடு, சிலுவை நான் விடு, சிலுவை நான் விடு,
ஜெபிப்போம். ஜெபராய் அவரு ஜெபமணி. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தோத்திர ஆண்டவரே, ஓய்வு நாள் ஆராதிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இது ஆண்டவரே இந்த 11வது மாதத்திலே ஆண்டவரே இந்த வாரத்திலே ஆணைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உமது கிருபை உமது இரக்கம் எங்கள் மேல் அதிகமாக இருக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. இதோ ஆண்டவர் நாங்கள் இங்கே கடந்து வந்து ஒரு வருட காலமாகவும் ஆண்டவர் நீர் எங்களை ஆராதனை எந்தவித தடையும் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாத நல்ல கிருபை கொடுத்தீரே நன்றியாப்பா. மனுஷன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்தாலும் ஆண்டவரே நீதிபரராக இருக்கிற உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்து இந்த ஒரு வருடத்தை ஆண்டவரை நாங்கள் இங்கே கடக்க செய்த கிருபைக்காக நன்றியோடு தூக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆஸ்வதிங்க, மூத்த விசுவாசிகளையும் ஆஸ்வதிங்க, பலவீனம் உள்ளவர்களை ஆண்டவரை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருனையும் ஆஸ்வதிங்கப்பா. சிறுவர் பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, சிறுவர் பள்ளி நடத்தும் ஆசிரியர்களை அந்த ஆண்டவரே அவர் செய்கின்ற எல்லா ஊழியங்களையும் ஆஸ்வதிங்க, அதற்குரிய கனத்தையும் மகிமையும் அவர்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே கிறிஸ்தவ பக்தி மூச்சு ஐக்கிய சங்கத்திற்காக செபிக்கிறோம். அதில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஞானமாக இருக்க கிருபை செய்யுங்க, படிப்பிலும் ஆண்டவர் வேத ஆராய்ச்சியிலும் ஆண்டவர் நன்காக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. இது ஆண்டவரை மீண்டும் ஒரு எங்கள் போதகரையும் உங்கள் துணை போதகரும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். அவர் ஆண்டவரே இந்த ஒரு வருட காலமாக ஆண்டவரே இங்கே பட்ட எல்லா வேதனைகளையும் நீ அறிந்திருக்கிறீர், எல்லா சூழ்நிலைகளையும் நீ அறிந்திருக்கிற தகப்பனே. நீரே நியாயாதிபரர் ஆண்டவரே, நீதி அரசர் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் சமாதான முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய எல்லா அங்கத்தினர்களையும் ஆண்டவரே இதன் நல்ல ஞானமாய் செயல்பட்டு ஒரு நல்ல சபையிலே ஒரு நல்ல சமாதானம் வர கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கணும்ப்பா. ஊழியங்களை ஆஸ்வதிக்கும், தொடர்ந்து வர எல்லா காரியங்களையும் கிறிஸ்துமஸ்குள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டு புது வருட ஆராதனை எல்லா காரியங்களும் சமைக்க ஆண்டவரே ஆண்டு உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். சமாதானம் கேட்டவர்களை நாங்கள் நாட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பரமண்டலுக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமட செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்கள் கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தருளும், சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல ஆசீர்வாதம் பிள்ளைகளாக நம்மவரோடும் ஊழிகளோடும் கர்த்தர் வருகை மட்டும் காலம் இருப்பதாக. Hallelujah. 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 கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. டீ ஸ்நாக்ஸ் டீ உண்டு.